வெண்முரசு நூல் 1 முதற்கணல் பகுதி 1 வேள்வி முகம். வேசர தேசத்தில் கருநீல நதியோடும் கிருஷ்ணை நதிக்கரையில் புஷ்கர வனத்தில் நாகர்குலத் தலைவியான மானசாதேவி அந்தியில் குடில் முன்பு மண் அகலை ஏற்றி வைத்து தனக்கு ஜரத்காரு ரிஷியில் பிறந்த ஒரே மகன் ஆஸ்திகனை மடியில் அமரச் செய்து கதை சொல்ல ஆரம்பித்தாள். நாகர்குலத்தவர் வாழும் சின்னஞ்சிறு மலை கிராமத்தை சுற்றிலும் இருந்த காட்டிலிருந்து வந்த கடுங்குளிர் வளைத்து கொள்ள ஆரம்பித்த நேரம். இரவுலாவிகளான மிருகங்களும் பறவைகளும் எழுப்பும் ஒளிகள் இணைந்து இருட்டை நிறைத்திருந்தன. பெரிய கண்கள் கொண்ட சிறுவன் தன் அன்னையின் மடியின் அணைப்பையும் தன்மேல் படும் அவள் மூச்சின் வருடலையும் உணர்ந்தபடி முற்றம் வரை சென்று விழுந்து அங்கு நின்ற செண்பக மரத்தின் அடிமரத்தை தூண் போல காட்டிய அகல் விளக்கின் செவ்வொளிக்கு அப்பால் தெரிந்த இருட்டை பார்த்து கொண்டிருந்தான். மானசாதேவி இருளை பற்றித்தான் சொல்ல ஆரம்பித்தாள். இருள் முதல் முடிவற்றது. ஆதியில் அது மட்டும்தான் இருந்தது. வானகங்கள் அனைத்தும் அந்த இருளுக்குள் தான் இருந்தன. அந்த இருள் ஒரு மாபெரும் நாகப்பாம்பின் வடிவில் இருந்தது. கற்பனையும் கனவும் தியானமும் எட்ட முடியாத அளவுக்கு நீளம் கொண்ட அந்த நாகம் கண்களற்றது. ஏனென்றால் அது பார்ப்பதற்கென அதுவன்று ஏதும் இருக்கவில்லை. அது தன் வாளை வாயால் கவ்வி விழுங்கி ஒரு பெரிய வளையமாக ஆகி அங்கே கிடந்தது. அந்த ஆதி நாகத்திற்கு பெயர் இருக்கவில்லை. ஏனென்றால் அதை அழைக்க எவரும் இருக்கவில்லை. ஆகவே அது தன்னை நாகம் என்று அழைத்து கொண்டது. நான் இல்லை என அதற்கு பொருள். அதன் பிறகு அதன் அகத்தில் ஒரு இச்சை பிறந்தது. அந்த இச்சை 2 கண்களாக அதன் முகத்தில் திறந்தது. அந்த கண்களில் ஒன்று எரிந்து சுடர்விடும் செந்நிறமான ஆதித்யனாகவும் இன்னொன்று வெண்ணிற ஒளிவிடும் குளிர்ந்த சந்திரனாகவும் இருந்தன. அந்த விழிகளால் அந்த நாகம் தன்னைத்தானே பார்த்து கொண்டது. இது நான் என சொல்லிக் கொண்டது. இருக்கிறேன் என்று அறிந்தது. இனி என்று கேட்டுக்கொண்டது. அந்த சொற்கள் அதனுள் அகங்காரமாக மலர்ந்த போது அதன் தலையில் படம் விரிய ஆரம்பித்தது. பின்பு 10,000 கோடி தலைகள் முளைத்தெழுந்து படம் விரித்தன. அவற்றில் பல கோடி கண்கள் முளைத்தன. அவையெல்லாம் ஆதித்யர்களும் சந்திரர்களுமாக ஆகி இருளெங்கும் மின்ன ஆரம்பித்தன. அந்த தலைகளில் இருந்து நீண்டு பறந்த செந்நிறமான நாக்குகள் தழல்களாயின. குழந்தை குளிர் கொண்டவன் போல தன் உடலை சுருக்கி கைகளை காலிடுக்கில் சொருகிக் கொண்டான். அவன் அன்னை அவனுடைய மென்மயிர் பரவிய தலையை தன் கைகளால் வருடிக்கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள். அந்த முதல் நாகத்தின் உடல் என்றென்றும் அசைவே இல்லாமல் தான் இருந்தது. ஏனென்றால் வானத்தில் இருந்த இடத்தை முழுக்க அது தான் நிறைத்திருந்தது. பல கோடி யுகங்களுக்கு பின்னால் அது தனக்குள்ளேயே முதல் அசைவை நிகழ்த்தி கொண்டது. அதற்காக தன்னை அது 2ஆக பிரித்து கொண்டது. தன்னுடைய உடலின் மேல் பகுதியை கருமையாகவும் கீழ்ப்பகுதியை வெண்மையாகவும் ஆக்கி கொண்டது. முடிவில்லாமல் சுருண்டு கிடந்த தன் உடலுக்குள்ளே அது ஊர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. கருமை வேகம் மிக்கதாக இருந்தது. அதை ராஜஸ் குணம் என்று அது அறிந்தது. வெண்மை நிதானமானதாக இருந்தது. அதை சத்வகுணம் என்று அது அறிந்தது. மீண்டும் கோடான கோடி ஆண்டுகளான போது அந்த 2 குணங்களும் நாகங்களிலிருந்து தோளாக உரிந்து தனியாக பிரிந்தன. ஆதி நாகம் அவற்றை தன் குழந்தைகள் என அறிந்தது. அவற்றை அது நீங்கள் வளருங்கள், உங்கள் வம்சம் அழிவற்றதாக அமைவதாக என்று வாழ்த்தியது. கரிய நிறமான நாகத்தின் பெயர் தட்ச பிரஜாபதி, இமையாத கண்கள் கொண்டவன் என்று பொருள். வெண்ணிறமான நாகத்தின் பெயர் மாரிசி பிரஜாபதி, வெண்ணிற ஒளி என்று அவனுக்கு பெயர். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு பல கோடி ஆண்டுகள் வானத்தை நிறைத்து விரிந்து கிடந்தார்கள். அவர்களால் தான் திசையில் உருவாகி வந்தன. தட்சனின் தலை கிடந்த எல்லை மேற்கு என்றும் மாரிசியின் தலை கிடந்த எல்லை கிழக்கு என்றும் அறியப்படலாயிற்று. கிழக்குக்கும் மேற்குக்கும் காவலாக வடக்கும் தெற்கும் உருவாகி வந்தன. தழுவி தழுவி இறுகிய பின் மேலும் தழுவும் பொருட்டு அவர்களின் தழுவல் சற்றே தளர்ந்த போது இருவருக்கும் நடுவே காலம் புகுந்து கொண்டது. மாரிசி காலத்தை 6 வேளைகளாக உணர ஆரம்பித்தான். ஒவ்வொரு காலத்துக்கும் 1 என தன்னிலிருந்து 6 சகோதரர்களை உருவாக்கி கொண்டான். ஆங்கிரஸ், அத்ரி, புலஸ்தியன், வசிஷ்டன், புலகன், கிருது என்று 6 இணைந்து 7ஆக ஆனான். அவர்கள் 7 வானத்தில் 7 விண்மீன்களாக அமர்ந்து கனவு கண்டார்கள். வானத்தை முழுக்க நிறைத்துவிட வேண்டும் என விரும்பினார்கள்.
அவர்களின் விருப்பம் கோடான கோடி ஆண்டுகளாக நீடித்து தியானமாகி தவமாகி முதிர்ந்த போது அது வீரணி என்ற ஒளிமிக்க வெண்ணிற நாகமாக ஆகியது. அவளை அவர்கள் அசிக்கினி என்று பெயர் சூட்டி மகளாக வளர்த்தனர். அவள் வளர்ந்ததும் அவளை தட்ச பிரஜாபதிக்கு மணம் செய்து கொடுத்தனர். விண்ணிலும் மண்ணிலும் விரிந்துள்ள அனைத்தும் தட்சனுக்கும் அசிக்கினிக்கும் பிறந்தவையே என்றாள் மானசா தேவி. முடிவில்லாத காமமே தட்ச பிரஜாபதி, அசிக்கினியோ முடிவில்லாத வளம். கொல் என்ற இச்சையே தட்சன், அழி என்ற இச்சையே அசிக்கினி. எழுவதன் வீரியமே தட்சன், விரிவதின் வல்லமையே அசிக்கினி. அவர்களில் இருந்து தான் தேவ குலங்கள் அனைத்தும் பிறந்தன, அசுரகணங்கள் பிறந்தன. நடுவே மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் புழு பூச்சிகளும் தாவரங்களும் பிறந்தன. அவர்கள் வாழ்வதற்காக 7 விண்ணகங்களும் 7 பாதாளங்களும் உருவாகி வந்தன. தட்ச பிரஜாபதிக்கு பிறந்த 6 மகள்களில் ஒருத்தியின் பெயர் கத்ரு. அவளை மாரிசியின் மைந்தனான கசியப்பன் மனம் புரிந்து கொண்டான். அவள்தான் நாகர்குலத்தின் ஆதி அன்னை என்றாள் மானசா தேவி. கத்ரு 14 மடிப்புகளாக சுருண்டு அனைத்துலகங்களையும் வளைத்து கிடந்தாள். அவளுடைய தலை 7 விண்ணிலும் வால் நுனி 7ஆம் பாதாளத்திலும் இருந்தது. அவளுடைய கரிய உடலெங்கும் கோடான கோடி விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அவளுடைய கண்கள் 2 செந்நிற ஆதித்தியர்களாக கிழக்கிலும் மேற்கிலுமாக சுடர்விட்டன. அவளுடைய பிளவுண்ட செந்நாக்கு கோடான கோடி யோசனை தொலைவுள்ள நெருப்பாறாக வானில் பெருக்கெடுத்து அலைப்பாய்ந்தது. நமது கிராமங்களில் ஆலமரத்தின் அடியில் கல்விழிகளுடன் கல்படம் எடுத்து கோயில் கொண்டிருப்பவள் நம்முடைய ஆதி அன்னை கத்ருவே என்று மானசாதேவி சொன்னாள். கிழக்கே ஒளிமிக்க சிறகுகளுடன் எழுந்து கசியப்பன் கத்ரு தேவியிடம், உனக்கு நான் மைந்தர்களை அளிக்கிறேன். வெல்ல முடியாத அறிவுத்திறன், நிகரற்ற வீரம், பேரழகு ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு குணத்தை மட்டும் நீ உன் மைந்தர்களுக்காக தேர்வு செய்யலாம் என்றார். கத்ருதேவி, இவை அனைத்தும் அழியக்கூடியவை, அழியாதது ஒன்றே, முடிவில்லாமல் பெருகிக் கொண்டிருக்கும் வல்லமை, அழிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கும் இச்சை. அந்த குணமுள்ள குழந்தைகளை எனக்கு அழியுங்கள் என்று சொன்னாள். ஆம், அவ்வாறே ஆகுக என்று கசியப்பனும் வாக்களித்தான். அவ்வாறாக கத்ருதேவி நீல நிறமான ஒரு முட்டையை ஈன்றாள். அதை அவள் முத்தமிட்டு உடைத்த போது கண்ணங்கரிய 1000 நாகப்பாம்புகள் வெளிவந்து நெளிந்தன. அவர்களிடமிருந்து நாகவம்சம் உருவாகியது. விண்ணிலும் மண்ணிலும் பாதாளத்திலும் கத்ருவின் மைந்தர்களான நாகர்களே ஆள்கிறார்கள் என்றாள் மானசாதேவி. விண்ணை ஆள்பவன் சேஷன், பாதாளத்தை ஆள்பவன் வாசுகி, மண்ணை ஆள்பவன் தட்சகன். தட்சனின் 1000 மனைவிகளிலிருந்து தான் மண்ணிலுள்ள அனைத்து நாகங்களும் உருவாயின. அந்த நாகங்கள் மனிதர்களுடன் புணர்ந்து நாககுல மக்கள் உருவானார்கள். பாரத வருஷத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் நாகர்கள் பெருகி நிறைந்தனர். குன்றா பிறப்பு வீரியமே அவர்களின் வல்லமையாக இருந்தது. தட்சகனின் வம்சத்தில் வந்த காலகனின் மகளாகிய என் பெயர் மானசா தேவி. எனக்கு ஜெகல் கௌரி, சித்த யோகினி, நாகபாகினி என்றெல்லாம் பெயருண்டு. இளமையிலேயே நான் காட்டுக்குச் சென்று சிவனை எண்ணி கடும் தவம் செய்தேன். நாகப்படம் சூடிய சிவன் தோன்றி, உனக்கு என்ன வரம் தேவை என்றான். முழுமை நிலையன்றி ஏதும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னேன். நீ பெண்ணானதனால் கருவுறாமல் உனக்கு முழுமை நிலை கைகூடுவதில்லை. பாசி மணிகளுக்குள் பட்டு சரடு போல மனிதனுக்குள் விதியின் நோக்கம் ஊடுருவிச் செல்கிறது. உன் கருப்பையின் நிறைவை உணர்ந்த பின் மீண்டும் வருக என்று சொல்லி விஷத்தின் அதிபன் மறைந்தான். வேசரவனத்துக்குள் குகை ஒன்றுக்குள் ஜரத்காரு என்ற முனிவர் அதன் மேல் குவட்டில் இருந்து சொட்டும் மலைத்தேனை மட்டுமே உண்டு தவம் செய்து வந்தார். வழி தவறி உள்ளே சென்ற மின்மினி ஒன்றினூடாக கனத்த இருள் மண்டிய அந்த குகை பாதாளத்துக்கான நுழைவாயில் என்று அறிந்து ஒரு நாள் அவர் அதற்குள் நடந்து சென்றார். 100 படிமங்களை கொண்ட அந்த பாதையின் முடிவில் அதலம் எனும் முதற் கீழுலகு இருந்தது. அங்கே நெளியும் கருநாகங்களில் புல் நுனிகளில் புழுக்களைப் போல அள்ளி பற்றி தொங்கிக் கிடந்த 1000 சிறிய மனித உருவங்களை கண்டார். அவையெல்லாம் தன்னுடைய மூதாதையர் என்பதை உணர்ந்தார். உன் உதிரம் முளைக்கவில்லை, எங்களுக்கு அன்னமும் நீரும் அளிக்கப்படவில்லை, ஆகவே இந்த உலகில் வாழ்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒலிக்கு மீண்டு வந்த ஜரத்காரு முனிவர் தன்னுள் இருந்து மூதாதையரின் வம்சத்தை உருவாக்க எண்ணிய நேரத்தில் நான் அவரை சந்தித்தேன். மண்ணுலகை ஆளும் அரச நாகமான தட்சகன் தன்னை தேடி வந்து அளித்த ஆணையின்படி அங்கே சென்றேன்.
கண்ணங்கரிய ஆலமரம் போல 1000 தலைகளுடன் என் முன் எழுந்து நின்ற தச்சகன், தேவி, நீ பிறந்ததின் நோக்கம் நிறைவேறவிருக்கிறது என்று சொல்லி இருந்தார். நான் குகை வாயிலுக்கு சென்று என் காதல் அனைத்தையும் கொண்டு மாய வடிவம் எடுத்து நின்று முனிவரின் மனம் கவர்ந்தேன். என்னை அவர் ஓடும் நீரை சாட்சியாக்கி மனம் புரிந்து கொண்டார். அவருக்கு என்னில் பிறந்த மகன் நீ என்றாள் மானசா தேவி. நீ பிறப்பதற்குள்ளேயே என்னை உன் தந்தை விட்டு சென்று விட்டார். அகத்திலும் புறத்திலும் அவரை நான் என்னுடைய காதலின் மயக்கத்தில் வைத்திருந்தேன். அவரது பகலும் இரவும் காலையும் அந்தியும் நான் உருவாக்கியவை. அவர் கண்ட மண்ணும் விண்ணும் காடும் நதிகளும் என் கற்பனையில் உருவானவை. ஒரு கணம் கூட அவர் அந்த மாயையில் இருந்து விடுபடக்கூடாது என்பதனால் நான் இரவும் பகலும் தூங்காமல் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் அவர் ஆலமரத்தடியில் துயில்கையில் நானும் சற்று கண்ணயர்ந்து விட்டேன். விழித்து கொண்ட அவர் தூங்கும்போது மட்டுமே என்னில் வெளிப்படும் என் நாக வடிவத்தை கண்டார். அக்கணமே மாயைகள் அனைத்தும் கலைந்தும் முன்னும் பின்னும் காலத்தைக் கண்டு திகைத்து நின்றார். அதலத்தில் அவர் கண்ட மூதாதையர் பாதாள மூர்த்திகளான கருநாகங்களே என்று உணர்ந்தார். அருகே இருந்த ஓடை நீரை அள்ளி என்னை சபிப்பதற்காக ஓங்கினார். உங்கள் சாபத்தை என் வயிற்றில் வளரும் உங்கள் மைந்தனும் பெற வேண்டுமா என்று அவரிடம் கேட்டேன். ஆம், வேறு வழியில்லை. இக்கணத்தில் நான் எண்ணியவற்றை நான் திரும்ப பெற முடியாது என்றார். உன் மைந்தன் ஆயுள் முழுமை பெறமாட்டான். நீ புத்திர சோகத்தில் இறப்பாய் என்ற பின் மனமுடைந்து அழ ஆரம்பித்தார். நான் அவர் அருகே அமர்ந்து, இதில் வருந்துவதற்கு ஏதும் இல்லை. நீங்களும் நானும் நாம் ஒருபோதும் அறிய முடியாத கால நாடகத்தின் 2 சிறு துளிகள் மட்டுமே என்றேன். ஆம், உன் மாயையால் என்னை சூழ்ந்து கொண்டாய். அந்த மாயையால் எனக்கு ஒரு வரம் கொடு. உன்னையும் இக்குழந்தையும் முற்றாக மறந்து நான் செல்ல வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினார். அவ்வாறே ஆகுக என நான் வரமளித்தேன். அந்த ஓடையை தாண்டியதுமே அவர் உன்னையும் என்னையும் முழுமையாக மறந்தவராக ஆனார். உன்னை உன் மாமன் வாசுகியின் உதவியுடன் வளர்த்தேன். ஞானத்தின் விதைகளை உன்னுள் ஊன்றிவிட்டேன். நீ கற்கும் கல்வி உன்னை முழுமையாக்கும். உனக்கு முதுமை இல்லை. உன் தந்தை உனக்களித்த வரமாகவே அதை கொள். உன்னை முதியவனாக பார்க்கும் நிலை எனக்கு இல்லை. அது என் காதலுக்கு அவர் அளித்த கொடை என்றே எண்ணுகிறேன். உன்னுடைய சின்னஞ்சிறு உடலுக்குள் விதைக்குள் பெருமரம் போல இப்பிரபஞ்சத்தின் பெரு நிகழ்வொன்று குடியிருக்கிறது. குழந்தை பெருமூச்சு விட்டது. பெரிய கனவுகள் சிறிய உடலை அலைக்கழித்தன போலும். தன் உடலை குறுக்கிக் கொண்டு அன்னையின் ஆடை நுனியை எடுத்து கட்டை விரலில் சுற்றி கடித்து கொண்டு அண்ணாந்து நோக்கியது. மகனே, நீ பிறந்ததற்கான தருணம் இப்போது வந்துவிட்டது. நீ காலையே கிளம்பு என்று மானசாதேவி தன் மகனை மெல்ல அணைத்து அவன் காதுகளில் மெதுவாகச் சொன்னாள்.